இருப்பது நாளை மாறிப்போகும். மனம் கலங்காமல் இரு. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகிப் போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. பின் ஏன் உன் மனதைப் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? விதையை விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அதே போலத்தான் நீ என்னிடம் கேட்டது, வேண்டுவது, ஆசைப்படுவது எல்லாம் உடனடியாக கிடைக்க வேண்டும், நடக்க வேண்டும், நிறைவேற வேண்டும் என்று நீ எண்ணுவதும் இரண்டுமே மடத்தனம். உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு விட்டது. உன் கண்ணீர் என் காலடியை நனைத்து விட்டது. உன்னுடைய புலம்பல்கள் என் காதில் விழுந்து விட்டது. இனி எல்லாம் உனக்கு சாதகமாகவே மாறும். நீ விரும்பியபடி உன் வாழ்க்கையை விரும்பிய நபரோடு வாழப்போகிறாய். நீ சந்தோஷமாக வாழும் அந்த வாழ்க்கையை பார்க்கவே உன் அப்பாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். கண்மணியே, இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லவே இல்லை. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உனக்கான வழிகள் எல்லாம் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. அதற்கான நேரம் காலம் எல்லாம் கூடி வரும்பொழுது உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயிநாதர் ஏற்றிருக்கும் பொழுது தடையேதும் இருக்க முடியுமா? நீ வேண்டுவது, ஆசைப்படுவது, கேட்டது எல்லாம் சுலபமாக முடியும் என்பதை நீ என்னிடம் வேண்டிய உடனேயே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஏனோ நீதான் உணராமல், புரிந்து கொள்ளாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கப் போகிறது. அந்த நல்ல நாள் இதோ வந்துவிட்டது குழந்தையே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. நீ சாயி அப்பாவின் பிள்ளைதானே? எதற்காக வருத்தப்படுகிறாய்? நம்பிக்கை இல்லாமல் தவிக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். அப்பா, வயதுக்கு மீறிய சோதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னால் எப்படி புலம்பாமல், கண்ணீர் சிந்தாமல், வேதனைப்படாமல் இருக்க முடியும் என்று கேட்கிறாயா? கவலைப்படாதே என் குழந்தையே. நான் உன்னுடைய கடவுள், உன்னுடைய சாயி, உன்னுடைய தேவா. எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது நான் உன்னை எப்படி வாழ வைக்காமல் இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய்? நிச்சயமாக உன்னை நல்ல வழியில் வாழ வைப்பேன். சர்வ சுகத்தையும் கொடுத்து, அனைத்து பலத்தையும் கொடுத்து, சகல சௌபாக்கியத்தோடு உன்னை வாழ வைத்தே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய பிரமாணம். இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது எல்லாம் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. வலைப்பட்டு கொண்டே இருந்தால் கடுகளவும் அது உனக்கு கை கொடுக்காது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. முடிந்து போனது முடிந்தவையாகவே இருக்கட்டும், வருவது வரப்போவதாகவே இருக்கட்டும், நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும். நீ கவலைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ ஏதாவது மாறிவிடுமா என்றால், நீ கவலைப்படுவதிலும் கண்ணீர் சிந்துவதிலும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் எதுவுமே மாறாது என்ற பட்சத்தில் நீ கவலைப்பட்டே கொண்டிருப்பதால் என்னதான் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில்? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. முயற்சி செய்ய எப்பொழுதுமே தயங்காதே, முயன்று கொண்டே இரு. முயலும் பொழுதுதான் உனக்கான வெற்றிக்கான பாதை மிக தெள்ளத் தெளிவாகவே உன் கண்களுக்கு புலப்படும். முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை உன்வசமாக்கிக் கொள்ளலாம். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது என் பிள்ளையே. கடமையை செய்தால் வெற்றி எப்பொழுதும் உன் வசமாகும். கடமைக்கு எதையுமே செய்தால் தோல்விதான் உன்னை வந்து தழுவும். எனவே எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கடினமான வாழ்க்கை என்று கலங்காதே. எனக்கு மட்டும் கடினமான வாழ்க்கை இருக்கிறதே என்று எப்பொழுதும் புலம்பாதே. அங்கேதான், அந்த கடினமான வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை உயர்த்தும் சந்தர்ப்பங்கள் ஒளிந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள். நான் சொல்வது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பலிக்கும். என்னை சர்வ சாதாரணமாக எண்ணி விடாதே. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வர வேண்டிய அவசியமே இல்லை. மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே.
வாழ்க்கையில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இதே நிலையில் நீ இருந்தால் உன்னுடைய மூளை, உன்னுடைய சிந்தனை எல்லாம் உன்னை தவறான வழியில் அழைத்து சென்றுவிடும். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளில் பாதையை பற்றி பயம் கொள்ளாதே. நல்லதை நினைத்துக்கொள், நல்லதை செய். எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே அமையும், நல்ல விதமாகவே முடியும். நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயோ வெகுளியாக, ஏமாளியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறாய். போனது போகட்டும், விட்டுவிடு. உன்னுடைய அப்பாவி குணத்தை முற்றிலும் விட்டுவிடு. தைரியமாக சுதாரிப்போடு இருக்க பழகு. உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை போல் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று எப்பொழுதும் நம்பிவிடாதே. காலங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது உனக்கிருக்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் மட்டும் மாறாமல் அப்படியே உன்னிடம் நிரந்தரமாக இருந்து விடுமா என்ன? நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனந்தம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அல்லவா வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் உன்னை மகிழ்ச்சியோடு இருக்கும்படி நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். மன மகிழ்ச்சி எப்பொழுது வருகிறது தெரியுமா? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. இது உனக்கு புரிகிறதா? அதனால் உனது கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ளவே நான் முயன்று கொண்டிருக்கிறேன். அதற்கான வேலைகளை மட்டுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே கவலைகளையெல்லாம் மறந்துவிட்டு என் மடியில் சந்தோஷமாக இரு. நான் உனக்கு உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எது வந்தாலும் கடந்து போக கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள், உன்னை ஏளனமாக பேசுபவர்கள், உன்னை வசைப்பாடுபவர்கள் அனைவருமே உத்தமர்களாக இருக்கவே முடியாது. எல்லோரிடமும் ஏதோ ஒரு குறை இருந்துதான் ஆக வேண்டும். எனவே மற்றவர்கள் கூறுவதை கேட்டு உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நீயே வருத்தப்பட்டு உன்னையும் வருத்தப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. யார் என்ன சொன்னாலும் உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது திருப்தியாக இருக்கிறதோ அதை மட்டும் தைரியமாக நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து காட்டுகிறேன். நான் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயம் கொள்ளாதே, பயப்படாதே. கடந்து வா. அனைத்தையும் கடந்து சென்று கொண்டே இரு. இறைவன் தனக்கு பிடித்தவர்களிடமே அதிகமாக சோதனைகளையும் பொறுப்புகளையும் கொடுத்து அதன் மூலம் அவர்கள் மனதை பக்குவப்படுத்தி நிதானப்படுத்தி வாழ்க்கையில் எப்படி வெற்றியடையலாம் என்ற சூட்சமத்தை சொல்லிக் கொடுப்பதுதான் இறைவனின் வேலையாகவே இருக்கிறது. அப்படி உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் சோதனை வருகிறதே என்று நினைத்து விடாதே. போராட்டங்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று வருத்தமும் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் அத்தனை பிரச்சனைகளும், நீ எதிர்கொள்ளும் அத்தனை போராட்டங்களும் நீ வெற்றியடைவதற்கான சூட்சம வழியாகத்தான் இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ இதுநாள் வரை எதை நம்பி காத்திருந்தாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதை கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் தான் வாழ்கிறேன் என்று ஒருவரை உன் வாழ்க்கையிலாவது சொல்லவை. அதுதான் நீ வாழ்க்கை வாழ்வதற்கான ரகசியம், வெற்றியாகவே இருக்கும். ஒரு குதிரைக்கு எவ்வளவு சிறப்பாக வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி என்பது நிச்சயமாக உண்டு. சாட்டையடி கிடைத்தால்தான் அந்த குதிரை மிக சிறப்பாகவே வண்டியை இழுக்கும். அதேபோல் எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் ஒரு விமர்சனம் உண்டு.
உன்னை பற்றி 1000 பேர் என்ன பேசினாலும், 1000 விமர்சனங்களை உன்னிடம் எழுந்தாலும், எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உன்னால் முடிந்தவற்றை முயற்சித்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. இறுதியில் வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக நீ அடையலாம். இல்லை என்பதும் இருக்கு என்பதும் மனிதனின் நிலைதான். இருப்பதை கொண்டு திருப்தி அடைவதே வாழ்க்கையின் சிறப்பான நிலையாக இருக்கும். எனவே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு நம் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று நீயே வருத்தத்தோடு இல்லாமல், உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக மிக ஆனந்தமாக வாழ்வது எப்படி என்ற சிந்தனை மட்டும் செய். அதுவே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். நீ மகிழ்ச்சியாகவே உன் இல்லம் திரும்புவாய். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். வீரமாக இருந்தால் அது உன்னை மட்டுமே காப்பாற்றும். அதே போல நீ தர்மம் செய்து கொண்டே இருந்தால் அந்த தர்மம் உன்னுடைய வம்சத்தையே காப்பாற்றும். நீ இதுநாள் வரை அழுதது எல்லாம் போதும் என் தங்கமே. இது உனக்காகவே பலிக்கப் போகும் வார்த்தைகள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல குழந்தையே, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உனக்கான மங்கள நிகழ்வு, உனக்கான சந்தோஷ செய்தி, உனக்கான இனிப்பான செய்தி காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். இதை கேட்கும் நெடியே அதற்கான அறிகுறி உனக்கு தென்படும். உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தில் ஏற்கனவே அதை அனுபவித்தவர்களை நினைத்து பாருங்கள். இதே கஷ்டத்தை தானே மற்றவர்களும் அனுபவித்திருப்பார்கள் என்பதை முடிவு எடுத்துக்கொண்டு நாமும் அதை போலத்தான் இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள். எல்லோருக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் வேதனையும் வந்துதான் சென்று கொண்டிருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் எல்லாம் நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்படுகிறேன், நான் மட்டுமே சோதனைக்கு ஆளாகிறேன், என் வாழ்க்கையில் மட்டும் அனைத்தும் தவறாகவே நிகழ்கிறது, என்னால் என் வாழ்க்கையில் மீளவே முடியவில்லை என்று உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே கஷ்ட நஷ்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். உனக்கு கிடைத்திருக்கும் உணவை பற்றி குறை சொல்வதற்கு முன் அந்த உணவே இல்லாமல் இருப்பவர்களை பற்றி சற்று சிந்தித்துப்பார். அந்த உணவு உனக்கு தேவாமிர்தமாகவே தோன்றும். நம் வாழ்வு சிறக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், நம் வாழ்வை சிறப்பிக்க அப்பா இருக்கிறார் என்ற நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை உன் மனதில் சிந்தித்துப்பார். எண்ணிப்பார். உன் எண்ணம் போல், உன் சிந்தனை போல் உன் வாழ்க்கையும் மிக அழகாகவே மாறிவிடும். சர்வ வல்லமை உள்ள கடவுள் மிகவும் இரக்க குணமுடையவர். நீ குறைந்தபட்சம் வேண்டுதலை அவரிடம் வைத்தாலும் அவரால் இயன்ற அளவு உங்களுக்கு நிறையவே கொடுக்க முடியும். அதை போல நீ தட்டாத கதவுகளை கூட அவரால் திறக்க முடியும் என்பதை புரிந்து கொள். இப்படி இறைவனுடைய பட்டியல்களை நிறையவே இருக்கிறது. அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டாலே இறைவன் பற்றிய முழு விபரமும், முழு ஆசிர்வாதமும், இறைவனுடைய முழு பக்தியும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உன்னை பற்றி அதிகமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதையும் விட்டுவிடு. மற்றவர்களை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதையும் விட்டுவிடு. இது உன் மனதிற்கு வீணாக கெடுதலை தான் உண்டு பண்ணும். மனவேதனையை தான் அதிகரிக்க செய்யும். விழிப்பதற்காகவே உறக்கம் வருகிறது, வெல்வதற்காகவே தோல்வி வருகிறது, விடியலுக்காகவே இரவு வருகிறது, எழுவதற்காகவே வீழ்ந்திருக்கிறாய். எனவே அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது இந்த உலகில். ஒரு காரணத்தோடு தான் அனைத்துமே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. விழுந்துவிட்டாலும் எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக வென்றியே காட்டிவிடலாம். சாயப்பாவை நான் எப்பொழுதும் பார்த்ததே இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்லாதே. உனக்கு கஷ்டம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, சோகம் வரும் பொழுது உன்னை காப்பாற்றுபவரும், உன்னை தேற்றுபவரும், உன்னை மன வலியிலிருந்து நீக்குபவரும் எவராக இருந்தாலும் அவர்தான் உன் சாயிநாதரை என்பதை புரிந்து கொள்.
உன்னால் எதுவுமே முடியாது என்று நினைக்கும் தருணங்கள்தான் உன்னுடைய வலிமை மிக அதிகமாகவே வளர்கிறது. எனவே வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே பக்கவாட்டிலும் முன்னும் பின்னுமாக அனைத்து பக்கங்களிலிருந்தும் உன்னை பாதுகாப்பேன். உன்னை வெற்றியடைவதற்கான வழியை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்பதில் சந்தேகமே உனக்கு வேண்டாம். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ விரும்பிய அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எதுவும் தவறாக நிகழாது, நிகழவும் நான் விடமாட்டேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீடு தேடி அது வந்தும் கொண்டிருக்கிறது. மிக பிரகாசமான எதிர்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும், நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும், நீ பட்ட துயரமெல்லாம் போதும், நீ அழுதது எல்லாம் போதும். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் மிக சுபமாகவே நிகழப்போகிறது. அனைத்தும் உனக்கு ஜெயமாகவே நடக்கப் போகிறது. நாம் வாழ்ந்து முடித்த பின் நம்மை யாருமே மறக்கக்கூடாது. அதுதான் வாழ்க்கை. அதுதான் நம் வாழ்வின் வெற்றியும் கூட. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை வேண்டாம். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலேயே வாழ கற்றுக்கொள். அதனால் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காது. உனக்குத்தான் உன்னில்தான் நான் இருக்கிறேனே, பிறகு என்ன பயம் உனக்கு? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற பழமொழி உனக்கு தெரியாதா என் பிள்ளையே? எதை பற்றியும் யோசிக்காதே. எது உன் மனதிற்கு சரி என்று படுகிறதோ, எது உன் மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அதை மட்டுமே செய் என் குழந்தையே. நிரந்தரமே இல்லாத இந்த உலகில் உன் கஷ்டங்களும் சோகங்களும் துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகிவிடும் என்று நீ நினைக்கிறாய்? ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன்னை இன்று நான் பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. நீ என் மீது வைத்துள்ள அன்பையும் பக்தியையும் பார்க்கும் பொழுது மிகவும் பிரமிப்பாகவே உள்ளது. இது நாள் வரை எவ்வளவோ சோதனைகளை நீ கடந்து வந்திருக்கிறாய். எவ்வளவோ போராட்டங்களையும் நீ தாண்டியும் வந்திருக்கிறாய். உன் சோதனையான காலத்தில், போராட்டமான காலத்திலும் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கலங்கிய நீ இப்பொழுது மன தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் அனைத்திற்கும் என் அப்பா இருக்கிறார், இனி எனக்கென்ன கவலை என்ற பக்குவப்பட்ட மனதிற்கு வந்து விட்டாய். உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது. நீ அப்படி கலங்கி என்னிடம் வந்து கதறிய நீ அல்லவா இப்படி மாறியிருக்கிறாய்? நீயா இப்படி மாறியிருக்கிறாய் என்று நானே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் மாற்றங்கள் இருக்கிறது. எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டதல்லவா? இனி உனக்கு எல்லாமே வசந்த காலம்தான். நீ பட்ட வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது. அந்த முடிவு உன்னை நெருங்கியும் விட்டது. நீ விரும்பும் அந்த நல்ல செய்தியோடு, மனமகிழ்ச்சியான செய்தியோடு உன் தந்தையாகிய இந்த சாயி உன் இல்லம் தேடி இதோ வந்துவிட்டேன். உன்னுடைய வாயிற்கதவை திறந்து வை. இனி உன் வாழ்வில் சந்தோஷமாகவே இருப்பாய். கிடைக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே. கிடைக்கும் என நம்பு. நடப்பதை மட்டுமே உன் சாயப்பா கூறுவேன், வாக்களிப்பேன் என்று உனக்கு தெரியாதா? நீங்கள் கூறுவது நடக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே. நடக்கும் என நம்பு. இதுவெல்லாம் முடியுமா சாயி என்று கேட்காதே. முடியும் என நம்பு. என் நாவிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் எழுமா? அது உனக்கு தெரியாதா? நீ தலைகீழாக நின்று அழுதாலும் புலம்பினாலும் உன் தலையில் எழுதினது உனக்கு நடந்தே தீரும். நீ எதை செய்தாலும் அதை மாற்றவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது.
சாயிதான் சர்வதம், சாயிதான் சத்தியம், சாயிதான் எல்லாமுமே என்று எப்பொழுது நீ என்னை தேடி வந்தாயோ அப்பொழுதே உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதிவிட்டேன் பிள்ளையே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே. இனி உன் வாழ்வில் அனைத்துமே மகிழ்ச்சிதான். செல்லும் பாதை மிக சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றி உனக்குத்தான். எனவே நீ செல்லும் பாதையை மிக சரியாக தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் உன் பயணத்தை மேற்கொண்டு இரு. உனக்கான வெற்றி உனக்குத்தான். வெற்றி என்பது என்னவென்றால் உன்னை விட திறமைசாலிகளுக்கு நீ கைத்தட்டுவது அல்ல, அவனையும் உனக்காக கைத்தட்ட வைப்பதே நீ அடையும் வெற்றி. உன்னிடம் இருக்கும் 5 விரல்களுமே எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். அதே போலத்தான் உன் வாழ்க்கையும். நேற்று இருப்பது போல் இன்று இருப்பதில்லை, இன்று இருப்பது போல் நாளை இருக்காது. இதுதான் நிஜம். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாகத்தான் செல்லும். அதற்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு உன் மனதை நீயே குழப்பிக்கொள்ளாதே. நேற்று நான் நிம்மதியாக இருந்தேன், இன்று ஏன் என் வாழ்க்கையில் சோதனை வந்திருக்கிறது என்று கேட்காதே. வாழ்க்கை அப்படித்தான், அவ்வளவுதான் குழந்தை வாழ்க்கை.